நடிகர் எஸ்.வி. சேகருக்கு 1 மாதம் சிறை தண்டனை விதித்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. நடிகர் எஸ்.வி. சேகருக்கு 1 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. நடிகர் எஸ்.வி. சேகருக்கு 1 மாதம் சிறை தண்டனை விதித்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் மதியழகன் இணைகிறார். வணக்கம் மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். கடந்த 2018ஆம் ஆண்டு பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து தரைக்கழிவாக விமர்சித்தது நடிகரும் பாஜக பிரமுகர் எஸ்.வி. சேகர் தனது முகநூல் பக்கத்தில் பகிர்ந்திருந்தார். இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் எஸ்.வி. சேகருக்கு எதிராக இந்திய தண்டனை சட்டம் மற்றும் பெண்கள் மீதான குற்றவியல் தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த வழக்கில் 2019ஆம் ஆண்டு சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விசாரணை முடிவடைந்த நிலையில் இன்றைய தினம் இந்த வழக்கில் நீதிபதி ஜி. ஜெயவேல் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். அதில் புகார் குறித்த குற்றச்சாட்டுகள் சந்தேகத்திற்கிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்திய தண்டனை சட்டம் 504 அமைதி பிரிவின்படி அமைதியை சீர்குலைத்தல், தெரிந்த குற்றம் என கருதி மிரட்டல் விடுத்தல், பெண்கள் மீதான கொடுமைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடிகர் எஸ்.வி. சேகருக்கு 1 மாத சிறை தண்டனை மற்றும் 15,000 ரூபாய் அபராதம் விதிப்பதாக தீர்ப்பளித்தார். இதனையடுத்து அபராத தொகையை செலுத்திய பிறகு தண்டனையை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதாக எஸ்.வி. சேகர் தரப்பில் மனு தாக்கல் செய்ததை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இந்த தண்டனையை நிறுத்தி வைத்து உத்தரவிட்டார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.